சொந்த வீடு வாங்க போறீங்களா? என்னென்ன டாக்குமெண்டேஷன் பார்க்கணும்? யாருக்கெல்லாம் லோன் கிடைக்கும்? லோன் எலிஜிபிலிட்டி எப்போ வரும்? இது மட்டும் இல்லாம ரெண்ட் வித் இஎம்ஐ அப்படின்ற பிக்கெஸ்ட் டிபேட். அப்புறம் ஹோம் லோன் ஆரம்பிச்ச பிறகு தான் நெறைய பேருக்கு ஒரு ஐடியாவே தோணும். ஐய்யயோ! இவ்ளோ லோன் கட்டுறோமா? இவ்ளோ இன்ட்ரெஸ்ட் போகுதான்னு. இந்த மாரி விஷயங்கள்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் யோசிச்சிருப்பேன் அப்படின்னுவாங்க. இந்த மாதிரி இவ்ளோ விஷயங்கள் ஒரு ஹோம் லோனுக்குள்ள இருக்கு. சொந்த வீடு வாங்கும்போது நெறைய விஷயங்கள் இருக்கு. இத பத்தி தான் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல சொந்த வீடு அப்படின்னும்போது ஹோம் லோன் அப்படின்றது தான் ரொம்பவே முக்கியம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பா, அம்மாலாம் இருக்கும்போதெல்லாம் அவங்க ரிட்டயர்மென்ட் ஸ்டேஜ் ஒரு 50 பிளஸ் 55 இல்ல ஈவன் ரிட்டயர் ஆன பிறகு, அவங்களுக்கு வர பென்ஷன் அமௌண்ட்ல பசங்களோட கல்யாணம்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. ரிமைனிங் அமௌண்ட்ல வீடு வாங்கணுன்றதுக்காக லேண்ட் வாங்கி வச்சு, வீடு கட்டுறத அப்ப கட்டுவாங்க. விலைவாசியும் ஓரளவுக்கு இருந்துச்சு. அவங்களால அந்த ஆசைய நிறைவேத்திக்க முடிஞ்சது. சொந்த வீட்ல இருப்பாங்க. கல்யாணமும் பண்ணி வைப்பாங்க. இது ஒரு கவர்மெண்ட் வேலையில இருக்கவங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்க லைஃப்ல உங்க ஃபேமிலியா இருக்கலாம், இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோ, இல்ல உங்க ரிலேட்டிவ்ஸ்லயோ இந்த மாதிரி நெறைய பேரு பார்த்திருப்பீங்க. ஸோ அந்த வீடு வாங்குற கனவே அவங்களுக்கு ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மென்ட்டா இருக்கும். பட் இப்பலாம் பார்த்தீங்கன்னா, ஐடி துறையில வந்த பிறகு லாஸ்ட் ஒரு 15, 20 இயர்ஸ்ல வீ பணம் நெறைய இருக்கு. டாக்ஸேஷன்க்காக அண்ட் சொந்த வீடு வச்சிருக்கவங்களும் அவங்க பசங்ககிட்ட, "எதுக்கு தண்டத்துக்கு டாக்ஸ் கட்டுற? நீ ஒரு வீடு வாங்குனீன்னா, உனக்கும் ஒரு சொத்து அதிகமாகும்ல." அப்படின்ற பாயிண்ட்ல யோசிக்காம நெறைய பேர் வீடு வாங்குறாங்க. மாட்டுன பிறகு, "ஐய்யய்யோ! எதுக்குடா இந்த வீடு?" அப்படின்னு நெறைய பேர் கவலைப்படுறாங்க. அண்ட் இன்னமும் இந்தியால பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு சொந்த வீடுன்றது ஒரு மிகப்பெரிய கனவா இருக்கு. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜாப் கிடைச்சவங்களா இருப்பாங்க. இல்லன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உழைச்சு அவங்க பசங்களுக்காக நெறைய விஷயங்கள் செஞ்சுட்டு, அவங்களுக்காக அப்பா அப்பா, அம்மாக்காக சொந்த வீடு வாங்கி குடுக்கணும்னு நெறைய பசங்க ஏங்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சொந்த வீடு கனவு இருக்கவங்களுக்கு முதல்ல இந்த கால்குலேஷன பாருங்க. இது இது பார்க்கும்போது நெறைய பேரு ஒரு டிவி டிபேட் நான் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. கால்குலேஷனே தெரியாம ஒரு லோன் வாங்குறோம். ஒரு ரூ. 20,00,000 லோன் வாங்குறோம்னா, எவ்வளோ இஎம்ஐ கட்ட போறோம்னு நெறைய பேருக்கு தெரியறதில்ல. அண்ட் டபுளா கட்டுறோம் அப்படின்ற விஷயமே புரியாம நெறைய பேர் வாங்குன பிறகு, அதுக்கப்புறம் ஒரு மென்டல் பிரஷர்ல போயி, நெறைய செலவுகள சுருக்கி, அப்புறம் பயம் நெறைய விஷயங்கள் பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் இப்போ இந்த கால்குலேஷன பாருங்க. ஒருத்தர் ரூ. 20,00,000 லோன் அப்ளை பண்றாரு அப்படின்னா, இப்ப இருக்கிற 7.5% இன்ட்ரெஸ்ட் ரேட், ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, 20 வருஷத்துல மாசம் ரூ. 16,112 இஎம்ஐயா கட்டுவீங்க. அண்ட் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் இந்த 20 வருஷம் அப்படியே இதே அமௌண்ட்ட கட்டிட்டு வரீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ரூ. 18,66,847 எக்ஸ்ட்ரா கட்டுவீங்க. அந்த ரூ. 20,00,000 ஹோம் லோன் இல்லாம. ஸோ முடியும்போது 20 வருஷத்துல கிட்டத்தட்ட 38,66,847. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு பொருள நம்ம வாங்கும்போது எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் கட்டுவோம். ஸோ நீங்க ஒரு சிம்பிளா ஒரு மொபைல் பாருங்களேன். நீங்க இப்பவே ஒரு மொபைல் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குன்றாங்க. ஆனா 3 மாசமோ, 6 மாசமோ இல்ல 1 வருஷத்துக்கு இஎம்ஐ கட்டுறீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு 10,000 மொபைல ஒரு 10,800 11,500 எக்ஸ்ட்ரா ஒரு ரூ. 1,000 நீங்க இஎம்ஐ கட்டாம, எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ் கட்டாம உங்களால அனுபவிக்க முடியாது. அதே மாதிரி தாங்க சொந்த வீடும். உங்க சொந்த வீடுன்னும்போது, அத இப்போ ரெண்ட்ல ஜாலியா இருக்கேன் அப்படின்றத தாண்டி, சொந்த வீட்ல நிம்மதியா இருக்கணுன்ற ஒரு தாட் ப்ராசஸ்ல போகும்போது, எக்ஸ்ட்ரா கட்டுவோன்றதே யோசிக்காம இருக்கும்போது தான் இந்த பிரச்சனையே வருது. சரி, எவ்வளோ இஎம்ஐ கட்டுவீங்கன்னு சொல்லிட்டேன். அதோட பிரேக்கப் ஃபர்ஸ்ட் இயர் எவ்வளோ போகும்ன்னு பார்க்குறீங்களா? நீங்க இதுலயே கால்குலேஷன்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் மந்த் கிட்டத்தட்ட ரூ. 16,000ல பிரின்சிபல் வெறும் ரூ. 3,611 தான். ஆனா இன்ட்ரெஸ்ட் ரூ. 12,500. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா இந்த இன்ட்ரெஸ்ட் குறைய குறைய தான் உங்களுக்கு 0 வரும். உங்க லோன் முடிஞ்சதுன்னு அர்த்தம். சரி 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இது எவ்வளோ போகுது தெரியுமா? அப்பவுமே பிரின்சிபல் 2034ல பிரின்சிபல் ரூ. 6,692. அப்பவுமே இன்ட்ரெஸ்ட் ரூ. 9,418. அப்பவுமே இன்ட்ரெஸ்ட் அதிகமா தான் 10 வருஷம் கழிச்சு. சரி 2039ல பார்த்தீங்கன்னா, அப்பதான் பிரின்சிபல் 9,726 கிட்டத்தட்ட மோர் தென் 50% கிராஸ் ஆயிருச்சு. அண்ட் இன்ட்ரெஸ்ட் கிட்டத்தட்ட ரூ. 6,385. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஃபர்ஸ்ட் 10 வருஷம் இன்ட்ரெஸ்ட் தான் அதிகமா போகும். அண்ட் நிறைய பேர் உங்களோட முதல் 5 வருஷம் லோன் கட்டிட்டு இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்குன்னு இந்த கால்குலேஷன் பார்த்துட்டு, ஒரு சில பேர் அவங்க சம்பாதிக்கிற பணம் மொத்தத்தையும் அவங்க இன்ட்ரெஸ்ட் கட்டுறேன், லோனை அடைக்கிறேன் அப்படின்னு குறைச்சிட்டே வருவாங்க. அது ஒரு 10 வருஷத்துக்குள்ள லோன் அடைக்கணுன்ற ஒரு மைண்ட் செட் இருந்தா ஓகே. பட் ஆனா முக்காவாசி பேரு, ஐயோ இன்ட்ரெஸ்ட் நிறைய கட்டுறோமே, அவங்க செலவுகளை குறைச்சிக்கிட்டு சொந்த வீடு போனீங்கனாலே செலவு அதிகமாகும். அண்ட் நமக்கு பிடிச்ச விஷயங்களை வாங்கணும்னு தோணும். அப்ப அதையும் குறைச்சிக்கிட்டு, செலவுகளையும் குறைச்சிக்கிட்டு, அண்ட் பசங்களோட உங்களுக்குன்னு பசங்க பிறந்தாங்கன்னா, அவங்களுக்கான காலேஜ் எஜுகேஷனோ, இல்லைன்னா ஃபியூச்சர் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் எதுவுமே பண்ணாம, உங்க வீடை க்ளோஸ் பண்ணணும்னு, அதுவும் உங்க பிரைம் டைம் 30 வயசுக்கு மேல ஒரு வீடு வாங்க போறீங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அடுத்த 5 to 10 இயர்ஸ்க்குள்ள இந்த வீட்டை லோனை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு
உங்க பிரைம் டைம்ல இது மட்டுமே ஒரு தாட் ப்ராசஸா ஓடிட்டு இருக்கும். இதுக்கு நடுவுல ஒரு எமர்ஜென்சி இஷ்யூஸ், ஹெல்த் இஷ்யூஸோ, உங்க அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, பசங்களுக்கு உடம்பு சரியில்லை, இல்லை உங்களுக்கே உடம்பு சரியில்லைன்னா நிறைய பேர் அந்த ஒரு இஎம்ஐன்ற ஒரு ரேட் ரேஸ்ல மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு சில பேர் வந்து வீட்டை வந்து நான் வந்து என்னால் கட்ட முடியல அப்படின்னு பேங்கே வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த நிலைமைக்கும் போகுது. ஸோ அதனால ஒரு வீடு வாங்க போறீங்க அப்படின்னா இந்த தம் ரூல் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. அது என்ன தம் ரூல்னா, எவ்வளோ லோன் எடுக்கணும் அப்படின்றது 35% ஆஃப் யோர் மந்த்லி இன்கம் தான் நீங்கள் லோனே எடுக்கணும். சப்போஸ் ஆல்ரெடி ஒரு பர்சனல் லோன் எடுத்துட்டீங்கன்னா அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அப்போது உங்களோட ஹோம் லோன் இஎம்ஐ வந்து 35-40% இன்னுமே குறையும். ஸோ உங்கள் மந்த்லி இன்கம் வந்து 1 லட்ச ரூபாய் இருக்குன்னா மிஞ்சி போனால் 40,000 ரூபாய் வரைக்கும் உங்களால் இஎம்ஐ கட்டுற மாதிரி பார்த்துக்கலாம். அதிகபட்சமாக சொல்கிறேன், மினிமம் இல்லை, அதிகபட்சமாக. அப்படின்னா 40 lakhs வரைக்கும் லோன் எடுக்கலாமா அப்படின்னா எடுக்கலாம். பட் ஆனால் உங்கள் இஎம்ஐ உங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகுது அப்படின்னும் போது நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. ஏன்னா இது ஒரு கேஷுவல் கான்வர்சேஷன். வந்து நான் ஃப்ரெண்டு கிட்ட போய் கிளைண்ட் கிட்ட போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஒரு டீ ஷாப்ல நின்றுட்டு இருக்கும்போது பேசினது. அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது, மச்சான் நான் வந்து ஒரு 28,000 ரூபாய் தானே அப்படின்னு இஎம்ஐ போட்டு வீடு வாங்கிட்டேன். போய் ஒரு 3 மாதம் போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னு தெரியல, திடீர்னு இஎம்ஐ இன்க்ரீஸ் பண்ணிட்டான், ஒரு 4,000 ரூபாய் அதிகமாயிடுச்சு, என்னால் இப்போ கட்ட முடியல, மாதம் 32,000 ரூபாய்ன்றது எனக்கு ரொம்பவே டைட்டாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு புரியலன்னு கான்வர்சேஷன். இது என்ன விஷயம்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் போது வீடு சேல்ஸ் அதிகமாகும். ஏன்னா இஎம்ஐ குறைஞ்சிருச்சு. இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா நான் 20,000 ரூபாய் இஎம்ஐ சொல்லும் போது 20 லட்ச ரூபாய் லோனுன்னு சொல்லும் போது மந்த்லி இஎம்ஐ வெறும் 16,000 ரூபாய் தான். ஏன்னா 7.5% இன்ட்ரெஸ்ட். பட் இதுவே ஒரு 9.5% இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, க்ளோஸ் டு 10% இருந்ததுன்னா உங்களோட மந்த்லி இஎம்ஐ 19,000 ரூபாய் பக்கம் இருந்திருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் லோன் எடுக்கும் போது 9.8% கிட்ட இருந்துச்சு. அப்போ கிட்டத்தட்ட 19,900 rupees வரைக்கும் நான் கட்டிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மந்த்லி குறைச்சு ஹோம் லோன் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ விஷயம் என்னன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மந்த்லி இஎம்ஐ குறையும். ஆனால் திடீர்னு ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இது 7.5% இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பார்த்தோம். பட் இது 8.5% ஆயிடுச்சு, 9% ஆயிடுச்சுன்னா நீங்கள் மந்த்லி இஎம்ஐ அதிகமாகும், இல்லை இன்ட்ரெஸ்ட் அவுட்கோ கம்மியாயிடும். அதே 16,000 ரூபாய் தான், ஆனால் இன்ட்ரெஸ்ட் குறையிறது இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னும் கம்மியாக தான் குறையும். பிரின்சிபல் கம்மியாக தான் குறையும், பிரின்சிபல் அதிகமாக எடுப்பாங்க. அண்ட் எப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து ஆர்பிஐ குறைக்கிறாங்களோ அப்போ தான் வந்து உங்களோட பிரின்சிபல் நாக் ஆஃப் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட்டை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இஎம்ஐ வித் ரெண்ட் டிபேட்டில் போனீங்கன்னா, இஎம்ஐ பார்த்தீங்கன்னா ரெண்ட் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் 15,000 ரூபாய்க்கு உங்களுக்கு நல்ல இடத்துலயே நல்ல வீடு கிடைக்கும். அண்ட் சொஃபிஸ்டிகேட்டடாக ஜாலியாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பசங்களை நல்ல ஸ்கூலில் நல்லாவே படிக்க வைக்கலாம். அண்ட் உங்கள் ஆஃபீஸ்க்கும் பசங்க ஸ்கூலுக்கும் பக்கத்துலேயே பார்த்துக்கலாம். பட் ஆனால் இஎம்ஐன்னு போனீங்கன்னா நீங்கள் வாங்க போகிற வீடு அதே லொக்காலிட்டியில் வாங்க முடியாதபடி தான் 90% இருக்கும். ஏன்னா ஒரு சென்டர் ஆஃப் த சிட்டியில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே இஎம்ஐ ரொம்பவே அதிகம், லோன் அதிகமாக எடுக்க வேண்டியிருக்கும். பட் ஒரு அவுட்ஸ்கட்டில் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பட்ஜெட்டில் கிடைக்கும். அண்ட் உங்கள் பட்ஜெட்டில் கிடைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே அவுட்ஸ்கட்டாக தான் இருக்கும். அப்படின்னும் போது உங்கள் இஎம்ஐ வந்து 10,000 ரூபாய் இல்லை, ஒரு 20,000 ரூபாய் கட்டுறீங்க அப்படின்னாலுமே எக்ஸ்ட்ரா 10,000 rupees உங்கள் இஎம்ஐ போக போகுது. அண்ட் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர். நீங்கள் ரெண்ட் கொடுக்காட்டி அடுத்த மாதம் உங்கள் ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசிக்கலாம். ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சுன்னா அவர்கிட்ட நல்லாவே பேசி ஒரு மாதம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இல்லை கொஞ்சமாக 5,000 கொடுத்துட்டு மீதி அப்புறம் கொட்டுறேன், இந்த மாதிரி எது ஒன்றா பண்ண முடியும். பட் ஆனால் அவர் இஎம்ஐன்னும் போது 20,000 ரூபாய் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா கஷ்டப்பட்டு புரட்டி அவங்க பேங்க்குக்கு பே பண்ண வேண்டியது ரொம்பவே கஷ்டம். அண்ட் நீங்கள் கட்டலைன்னா சிபில் ரிப்போர்ட் ஈஸியாக அனுப்பிச்சிடுவாங்க. சிபிலுக்கு போச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கோர் அடி வாங்கும். அதுக்கப்புறமா அடுத்தடுத்த பிரச்சனை உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். சீக்கிரம் இஎம்ஐ கட்ட சொல்லுவாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு இஎம்ஐ மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மல்டிபிள் இஎம்ஐஸ் மிஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் ஆல்ரெடி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். இதுக்கு நடுவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது வந்துச்சுன்னா எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாமல் இருக்கும்போது பெரிய பிரச்சனையில் மாட்டிப்பீங்க. ஸோ அதனால தான் ஒரு இஎம்ஐ எடுக்க போகிறோம் அப்படின்னா ஓவரால் இஎம்ஐ, ஹோம் லோன், பர்சனல் லோன், கார் லோன் எதுவாக இருந்தாலும் 35-40% மேலே இருக்கக்கூடாது மந்த்லி இன்கமில். சில பேர் வீடு வாங்கிட்டு காரும் வாங்குவாங்க, அதுவுமே லோன். பர்சனல் லோன் நிறைய விஷயங்கள் வாங்க, அதுவுமே லோன். ஸோ அப்போ ஓவராலாக 40%லேருந்து 50-60% மேலே போச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஹை ரிஸ்க் கேட்டகரியில் இருப்பீங்க. சரி 1 லட்ச ரூபாய்க்கு சொல்லிட்டேன், பட் ஆனால் இதுவே 2 லட்ச ரூபாய்க்கு நான் 60% எடுக்கலாமா அப்படின்னாலும் தப்பு தான். ஏன்னா அப்பயுமே வந்து உங்ககிட்ட அதிக பணம் இருந்தாலும் உங்களோட கேட்டகரி அதிக ரிஸ்கில் இருக்கீங்க. அதாவது நீங்கள் வந்து இங்கே போகிற இடம் எல்லாமே செலவுகள் அதிகமாக இருக்கும், உங்ககிட்டயும் பணம் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிற ஃபேமிலியாக இருந்தாலும் சரி,
ஐடியலா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, உங்க ஃபேமிலி இன்கம் 35% to 40% மேல இருக்கக்கூடாது. இந்த விஷயத்த இந்த இஎம்ஐ வந்து இப்போதைக்கு என்னால முடியாது அப்படின்ற விஷயத்த நீங்க தான் சோல் பிரெட் வின்னர். அதாவது நீங்க மட்டும் தான் ஏர்ன் பண்றீங்கன்னா, உங்க ஸ்பவுஸ் கிட்டயோ, பேரண்ட்ஸ் கிட்டயோ தைரியமா சொல்லுங்க. இல்ல உங்க பசங்க உங்ககிட்ட கேட்கறாங்க அப்படின்னாலும், தைரியமா இந்த பாயிண்ட்ட அப்டேட் பண்ணிட்டு, இவ்வளோ தான் முடியும். இவ்வளோ அதிகமா போச்சுன்னா, நம்மளோட மத்த செலவுகள் பாதிக்கும். ஃபியூச்சர் கண்டிப்பா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கும். கொஞ்சம் ஒரு 3 இயர்ஸ், 5 இயர்ஸ் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ள நான் பணம் சேர்த்துட்டு, உங்களுக்கு வேண்டியத நான் வாங்கி தரேன். இந்த வீட வாங்கி தரேன் அப்படின்ற விஷயத்த கம்யூனிகேட் பண்ண முடியும். சரி, இது வந்து ஹோம் லோன் வாங்க போறீங்க அப்படின்னா இருக்கிற பிரச்சனைகள். எப்படி யோசிக்கலாம்? சரி இதெல்லாம் முடியுது. உங்களால ஈஸியா 40% வரைக்கும் கட்ட முடியும். பிரச்சனையே இல்ல. பேக்கப் வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஒரு வீடு வாங்க போம்போது, உங்க இடம், அதாவது நீங்க இருக்கிற வாங்க போற வீடு வந்து, உங்க ஆஃபீஸ்லேருந்து எவ்வளோ தூரம்? அஸ் வெல் அஸ் பசங்க வந்து எந்த எல்லா ஏரியாலும் இப்ப நல்ல ஸ்கூல்ஸ் வந்துருச்சு. ஸோ அந்த பாயிண்ட்ட தாண்டி, நீங்க வீட்ல இருக்கவங்களுக்கு கம்யூனிகேஷன் பண்றது, அதாவது டிராவல் பண்றது எவ்வளோ தூரம்? பஸ்ஸோ, இல்லன்னா ஆட்டோ, இல்ல கேப், டாக்ஸி வர மாரி ஃபெசிலிட்டீஸ் இருக்கா? இந்த மாரி எல்லா விஷயங்களையும் பார்த்து, தண்ணி நிக்குமா அப்படின்றதையும் பார்த்து, அதுக்கப்புறம் தான் வீடு வாங்கணும். ஏன்னா இது எல்லாமே சிட்டிக்கு பக்கத்துலயோ, கொஞ்சம் பக்கத்துல பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இடம் விலை அதிகமா இருக்கும். இஎம்ஐ அதிகமா இருக்கும். கொஞ்சம் அவுட்ஸ்கட் போலாம். ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கம்யூனிகேட் பண்ற டைம் ஒரு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் போறதுக்கு, 1 மணி நேரம் வர்றதுக்கு ஆகுது. அது மட்டும் இல்லாம அதுக்கான காஸ்ட்டு, அப்புறம் வீட்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இதுக்குமே ஒரு விலை இருக்கு. அந்த விலைய குடுக்கறதுக்கு நீங்க ந இ அ கரெக்ட்டா அப்படின்னு பாருங்க. மார்னிங் 1 ஹவர், ஈவினிங் 1 ஹவர் டிராவல்க்கே போகுது. அதுக்கு மேலேயே போகுது அப்படின்னா, நீங்க அந்த வீட்ட வாங்கி நிம்மதியா இருக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. வீட்ல அவங்க மட்டும் ஸ்கூல் போயிட்டு வந்து பசங்க இருப்பாங்க, ஸ்பவுஸ் இருப்பாங்க. நீங்க உங்களால நிம்மதியா போயிட்டு வந்து தூங்குறதுக்கு மட்டும் தான் வீடு இருக்கும். வீக்கெண்ட்ஸும் டைம் இல்லாம தூங்கிட்டே இருப்பீங்க. ஸோ அதனால இது எல்லாம் தாண்டி ஆ நிம்மதியா வீட்ல இருக்கணும்னா, ரென்ட்ல இருந்துட்டு எப்போ முடியுமோ, எப்போ வந்து எல்லாமே ஓரளவுக்கு கரெக்ட்டா இருக்கும். ரென்ட்டு, இஎம்ஐ ஆஸ் வெல் அஸ் பேக்கப் அமௌண்ட்டு அண்ட் உங்க டிராவல் பண்ற டைம்லைன் எல்லாம் ஒத்து வருதா? இல்லன்னா ஒரு 55 பிளஸ்ல வாங்குனாலும் தப்பே கிடையாது. ஸோ இந்த மாரி யோசிச்சு வீடு வாங்குங்க. அண்ட் வீடு வாங்கும்போதும் லீகல் டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் கரெக்ட்டா பாருங்க. ஒரு நல்ல அட்வொகேட் கிட்ட குடுத்து, அந்த இடம் வந்து டபுள் டாக்குமெண்டேஷன் ஒரு அ வில்லங்கம் இருக்கா? ஈசி போட்டு பார்த்து கிளாரிட்டியோட. ஏன்னா ஒரு வீடு வாங்கும்போது இதுல பிரச்சனை இருந்ததுன்னா, சில சமயம் பணம் வராமயே போலாம். லீகல் டிஸ்பியூட்லயே பல வருடங்கள் ஓடலாம். ஸோ அதனால ஒரு நல்ல இடத்துல லீகல் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா லோன் கிடைக்குமான்னு பார்த்துட்டு, எல்லாமே முடிவு பண்ணுங்க. ஸோ வீடு வாங்குறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. சொந்த வீடு எல்லாருக்கும் ஒரு பெரிய கனவு. இது எல்லா விஷயத்தையும் மறுபடியும் இந்த வீடியோ பாருங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா ரீச் அவுட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்.